ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்சः சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மஹத். நாள்தோறும் பகவத்கீதையில் பகவானுடைய அருள்னால் நம்ம 3வது அத்தியாயத்தான கர்மயோகத்தில் முழுக்க முடிச்சாச்சு. 43 ஸ்லோகமும் முழுசாக பார்த்து முடிச்சாச்சு அர்த்தங்களோட. இப்போது அத்தியாயம் முடிஞ்சாச்சு அப்படின்னா ஒரு தடவை ஒரு சின்ன பார்வை பார்க்கணும் இல்லையா? ஏன்னா இந்த அத்தியாயத்தில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு நினைவுபடுத்திக்கணும். ஒரு ரீகேப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அடுத்த அத்தியாயம் போகிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல இந்த அத்தியாயம் எதனால் வந்துச்சு? அர்ஜுனன் சண்டை போட போகிறதில்ல, கர்மயோகம் வேண்டாம் அப்படின்ட்டு. இந்த இடத்துல அர்ஜுனன் ஏன் கர்மயோகம் வேண்டான்னு சொல்கிறான்? ஏன்னா கர்மயோகம்னா அவங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட தர்மம். இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு விதிக்கப்பட்ட தர்மம் போரில் ஒரு க்ஷத்திரியனா சண்டை போடணுன்றது. அர்ஜுனன் சண்டை போடுறதை தவிர்க்கணுன்றதுக்காக கர்மயோகம் எனக்கு வேணாம், ஞான யோகம் வேணும்னு சொல்கிறதுனால பகவான் எதனால் கர்மயோகம் ஞான யோகத்தோட சிறந்தது அப்படின்னு வரிசைப்படுத்தி அதுக்கு சொல்கிறாரு. முதல்ல பார்த்திங்கன்னா, நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம கர்மயோகம் செஞ்சு தான் நமக்கு பழக்கம். எல்லாமே செயல்கள் தானே. அழுகிறது, சாப்பிட்றது, நடக்கிறது, படிக்கிறது, எழுதுறதுன்னு எல்லாமே நம்ம செயல்முறையாகவே செஞ்சு பழகிட்டோம். அதனால் அதை தவிர எளிதில் இதிலேருந்து நம்ம நழுவிட முடியாது. ஏன்னா ஞான யோகத்தில் நம்ம மனசு அதில் செலுத்தணும், ஞானத்தை செலுத்தணும் அப்படின்னு பல விதிமுறைகள் இருக்குது. கர்மயோகத்தில் நம்ம செயல்முறையாக செய்கிறதுனால ரொம்ப லேசில் அதில் நழுவிடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்து ஒரு ஞான யோகியை கூட கர்மம் விடாது அப்படின்னு. ஏன்னா ஞான யோகியாக இருந்தாலுமே அவங்க தபஸ்னா செய்யினாலுமே ஏதோ சில கர்மங்களானு செய்யணும் இல்லையா? அவங்க உயிர் வாழறதுக்காகவான எதுவுமே செய்யாமல் அவங்க கண்ணை மூடிட்டு இருந்தா அப்படிலாம் உயிர் வாழ முடியாது இல்லையா? அதனால் ஒரு ஞான யோகியை கூட கர்மயோகம் விடாது அப்படின்றதும் காரணம். அதையும் தவிர இப்போது அர்ஜுனன் ஒரு நாட்டினுடைய தலைவர் அப்படின்ற அந்த ஒரு பொசிஷனில் அந்த ஒரு இடத்துல இருக்கிறதுனாலையும் இதை செய்யணும். ஏன்னா தன்னுடைய கடமையிலேருந்து ஒரு தலைவரே தவறிட்டா அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க? ஏன்னா லோக சங்கிரகம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? பல பேர் ஒரு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால், எல்லாருமே அவங்கள பார்த்து நடந்துக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க நல்ல விஷயங்களை செய்யணும், அவங்க கடமைகள்லேருந்து தவறக்கூடாது. ஏன்னா அவங்க அந்த மாதிரி பாதை தவறி போயிட்டாங்கன்னா அவங்கள பார்த்தே நடந்துக்கிற எவ்வளோ பேர் அவங்களுக்கும் வழி மாறி போயிடுவாங்க இல்லையா? அதனால் அதுக்காகவும் நீ உன்னுடைய கடமையை செய்யணும். அதுவும் தவிர ஞான யோகத்தில் என்னெல்லாம் ஆபத்துக்கள் இருக்கு, என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்குன்னு அதையும் கடைசி சில ஸ்லோகங்கள்னால பகவான் எடுத்து சொல்லிகிட்டே வந்தார். ஆக மொத்தத்தில் ஞான யோகம் செய்யணுன்னா அந்த ஞானத்தை தான் காமம் மறைச்சிருக்கு. அந்த காமத்தை மறைச்சது அதுக்கு கூட 3 கூட்டாளிகள், புலன்கள், மனசு, புத்தின்றதை பார்த்தோம். அதனால தான் ஆத்மாவனால் ஒழுங்கான வழியில் செயல்பட முறையில் அப்படின்னு. ஆனால் இப்போ கர்மயோகத்தில் நம்ம ஈடுபட்டோன்னா மனசு, புலன்கள், புத்தி 3மே கர்மயோகத்தில் ஈடுபட்டு காமத்தினுடைய வசத்துலேருந்து வெளில வந்துடும். காமம் பலம் இழந்து போயிடும். அதனால் ஆத்மா இந்த புலன்கள், மனஸ், புத்தி 3த்தையுமே ஆத்ம விஷயத்துலேயே செலுத்தும், பகவான் விஷயத்துலேயே செலுத்தி நம்மளை நல்ல வழிக்கு கொண்டு போகும் அப்படின்றதுலாம் தான் இது வரைக்கும் நம்ம 3வது அத்தியாயமான கர்மயோகத்தில் பார்த்தது. அடுத்து 4வது அத்தியாயமான ஞான யோகத்தில் தொடர்ந்து நாள்தோறும் பகவத்கீதை அப்படின்ற இந்த பயணம் தொடரும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.